ராகு கேது பயிற்சி. மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள், நிறம் மாறும் கிரகங்கள். இந்த ரெண்டு கிரகமும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும். கோச்சார அடிப்படையில் சனியுடைய வீட்டில் ராகு, சூரியனோட வீட்டில் கேது. சனி சூரியன் பகை கிரகங்கள். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி. இப்போ ராகு பகவானுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன். அவர் ஒரு மாதம் ஒரு கட்டத்தில் இருப்பார் அந்த சூரிய பகவான். ஏன்னா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு ராசியில் இந்த சூரிய பகவான். அப்போ கேது பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும்? மாதம் ஒரு பலன்களாக இருக்கும். ஆனால் ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் நிரந்தரமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ ராகு பலமாக இருக்கார். அங்கே கேது பகவான் மட்டுமே மாதம் ஒரு பலன்களை கொடுக்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டு அதிபதி யார்? சனி பகவானுக்கு பகை கிரகமா இல்லை நட்பு கிரகமா? உங்கள் லக்னத்துக்கு பகை கிரகமா இல்லை நட்பு கிரகமா? உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது? அந்த தசைக்கு இந்த ராகுவும் கேதுவும் இந்த 1.5 வருட காலத்துக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார்கள்? உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகுவும் கேதுவும் எந்த ராசியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம், இது கேதுவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை. 5 + 20 25 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடப்பில் வரும். சுக்கிர தசை நடக்கக்கூடிய நபர்கள் 16 வயசுலேருந்து ஒரு 20-21 வரைக்கும் 25 வயசு வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ராகு கேது பயிற்சி. 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு, 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது பகவான். இந்த 2 கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். லாபஸ்தானத்தில் ராகு, வீடு கொடுத்த கிரகத்தை நம்ம மெயினாக பார்க்கணும். வீடு கொடுத்த கிரகம் யார் அப்படின்னாக்கா சனி பகவான். அந்த சனி பகவான் ராகு பகவானுக்கு 2ஆம் இடத்துல. அங்கே ராகு பலமாக இருக்கார். 11ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த வருஷம் ஃபுல்லாகவே நல்லா இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். 5ஆம் இடத்துல கேது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன். இந்த சூரிய பகவான் மாதம் ஒரு கட்டத்தில் இருப்பார், மாதம் ஒரு ராசியில் இருப்பார். அப்போ மாதம் ஒரு பலன்கள் மாறிட்டே இருக்கும் இந்த கேது பகவானை பொறுத்த வரைக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்காங்களோ அந்த வீட்டு அதிபதியோட பலன்களை தான் அதிகமாக கொடுக்கும். இப்போது இந்த சுக்கிர தசையில் இந்த ராகு கேது பயிற்சியானது படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி, இந்த டைமுங்கிறது சிறப்புன்னு எடுத்துக்கலாம். லாபஸ்தானத்தில் ஒரு சுப கிரகம் இருந்தாலோ இல்லை பாவ கிரகம் இருந்தாலும் நல்ல ஒரு வளர்ச்சின்னு எடுத்துக்கலாம். போட்டித் தேர்வு எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த காலகட்டங்கள். படிப்பு சார்ந்து இது வரைக்கும் தடை இருந்தாலும் சரி, நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி வாய்ப்புகள். வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்புக்கு நீங்கள் படிக்கலாம். பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் இந்த டைமில். ஏன்னா ஒரு சில பேர் குடும்ப சூழ்நிலைக்காக பார்ட் டைமில் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறாங்க. படிப்பு தேவைக்காக பணம் தேவை அப்படின்றதுனால இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சிகள் இந்த டைமில் உண்டு. படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வெளிநாடு வேலைவாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு, ஏன் வெளிநாடு வேலைவாய்ப்புகளை நான் அதிகமாக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ராகுவுடைய நகர்வுகள் 11ஆம் இடத்துல சொந்த நட்சத்திரத்தில் இருப்பார். வீடு கொடுத்த கிரகம் 12ஆம் இடத்துல ராசிக்கு. ஆனால் சனி பகவான் வக்ரமாகும் போதெல்லாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ எப்படி இருக்கோ இல்லையோ தசாபுத்தி ரீதியாக ஒரு சில முன்னேற்றங்கள் கொடுக்குது, இல்லை கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் சனி பகவான் வக்ரமாகும் போது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் உண்டு. முயற்சிகள் வெற்றி. இந்த காலகட்டங்களில் புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு. ஏற்கனவே வேலையில் இருக்கிறீங்க, வேலையில் ஒரு சம்பளம் வரல, இல்லை சம்பள உயர்வு கிடைக்கல, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். 25 வயசுக்கு மேலே 31 வயசு வரைக்கும் சூரிய தசை. இந்த சூரிய தசை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை. இந்த தசைங்கிறது அவ்வளோ சிறப்பு. இந்த ராசிக்கு பெரிய யோகத்தை செய்யக்கூடியது சூரிய தசை. இன்னொன்று குரு தசை. அதன் பிறகுதான் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் தசை. ஆனால்
இந்த சூரிய தசையில் ஒரு சில பேர் வந்து திருமணம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க திருமண ரீதியாக. ஏன்னா சூரியன் எங்கே இருக்குது, குருபலம் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து திருமணம் பண்ணுவாங்க அந்த டைமில். அது மாதிரி திருமண ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நபர்கள், திருமணத்தில் வந்து நிறைய கஷ்டப்படக்கூடிய நபர்கள், இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, திருமணத்தில் வெற்றி வாய்ப்புகள். இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா திருமணம் கொடுத்துருவங்களுக்கு. சூரிய தசையில் இருக்கிறவங்களுக்கு திருமணத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை, வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம், வேலையில் அபரிவிதமான வளர்ச்சிகள் கொடுக்கும். கவர்மெண்ட் சார்ந்து, அதாவது எக்ஸாம் எல்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க, ஒரு பாசிட்டிவான பதில் வருமானு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அதாவது தேர்வுகள்லாம் ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும், வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். கவர்மெண்ட் வேலை வாய்ப்புக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அரசியல் ஆதாயம் உண்டு, அரசு சார்ந்து உங்களுக்கு ஆதாயங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவான் அந்த அளவுக்கு சிறப்புகளை கொடுக்கும். குலதெய்வத்துக்கு ஒரு பூஜை கொடுங்க, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் இந்த டைமில். இப்போ வேலை செய்யக்கூடிய இடங்களில் யாரையுமே பகைச்சிக்க கூடாது, எல்லாத்துலேயும் கனிவாக போயிடுறது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 31 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும் சந்திரதசை. சந்திரதசை இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர பகவான் இருக்கக்கூடிய இடம். ஏன்னா சுகஸ்தானாதிபதி இல்லையா, இவர் நன்மை செய்வாரா தீமை செய்வாரா அப்படிங்கிறத விட இந்த நட்சத்திராதிபதி கேது பகவான் 3, 6, 8, 12 ஆகிய இடங்களில் சந்திர பகவானுக்கு மறைவு ஸ்தானங்களில் இருந்துச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. இப்போ நட்சத்திராதிபதி யார், கேது. அவர் வந்து மறையாமல் இருக்கணும். மறையாமல் இருந்தால் இந்த சுகஸ்தானத்துக்கு உண்டான ஒரு பலன்கள் ஈஸியாக கிடைக்கும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நிறைய கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருக்கும். எல்லாருமே நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த சந்திர தசையில் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இப்போ கேது பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து நிற்கிறார், லாபஸ்தானத்தில் ராகு நிற்கிறார். நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். நீங்கள் தொழில் செய்கிறீங்களா, தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, வேலை செய்கிறீங்களா, வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி. இப்போ வந்து குலதெய்வம் சார்ந்து நீங்கள் அனுசரிக்கணும். இந்த டைமில் ஒரு குலதெய்வ பூஜை கொடுத்துட்டு நீங்கள் எந்த வேலை தொடங்கினாலும் சரி, எந்த தொழில் தொடங்கினாலும் சரி, உங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்புகளை கொடுக்கும். மாத ஒரு பலன்கள்னு சொல்லியிருக்கிறேன். அதாவது கேது பகவானுடைய நகர்வுகள் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, சூரியனுடைய நகர்வுகளை வச்சு தான் இந்த கேது பகவான் மாத ஒரு பலன்களை கொடுக்கும். சூரிய பகவான் கேது பகவானுக்கு 3, 6, 8, 12 ஆகிய இடங்களை மறையும் போது மட்டும் இந்த 4 மாதங்கள் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கும். வேலைவாய்ப்பு ரீதியாக, பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக கொஞ்சம் வருமானம் ஏற்ற இறக்கங்கள் இருக்குமே தவிர கெடுபலங்கள் இருக்காது. எந்த தொழில் செஞ்சாலும் சரி அந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த கேது பகவான். நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறதும், ஏன்னா 11ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கிறது நல்லது. இது சனியுடைய வீடு. இந்த சனி பகவான் வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான். அந்த சனி பகவான் வந்து அவருக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டு இருந்தாலும் அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது, சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். இந்த சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் சார்ந்து நிறைய உங்களுக்கு பாதிப்புகள் இருந்தால் திருமணத்தில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, பசங்களுக்கு நிறைய செலவுகளை பண்ணியிருப்பீங்க இந்த டைமில், அந்த செலவுகள் கண்ட்ரோலுக்கு வரும். 41 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. இது ராசியாதிபதி தசை, 8ஆம் அதிபதி தசை, அதாவது அஷ்டமாதிபதி தசை. இது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படிங்கிறது இருக்கிற இடத்தை பொறுத்து. உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி 8ஆம் இடத்துக்கு அவர் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அருமையாக இருக்கும் அந்த தசைங்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா வீடு கட்டக்கூடிய யோகம், ஒரு சிலர் வந்து மனை வாங்கக்கூடிய யோகம், ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். வேலையில் இருக்கிறீங்களா, வேலையில் நல்ல ஒரு வெற்றி. இப்போ வேலையில் வந்து ப்ரொமோஷன் கேட்டாலும் சரி கிடைக்கும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்களை பார்க்கலாம். வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீடு சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள், அதாவது ப்ராப்பர்ட்டி சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள், இது வரைக்கும் தடை தாமதங்கள் எதனா இருந்துச்சுனாக்கா அதில் வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம் இந்த செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். 48 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு குருவுடைய பார்வையில் இருக்கார். இந்த 48லேருந்து 66 வரைக்கும் முதல் 12 வருடங்கள் ஒரு பலன், பின்னாடி 6 வருடங்கள் ஒரு பலன். முதல் 12 வருடத்தில் கஷ்டப்பட்டுன்னு வரீங்களா, டோட்டலாகவே உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஏறுமுகம்தான். தொழில் சார்ந்து நல்ல ஒரு வெற்றி, தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, வேலை சார்ந்து வெற்றி வாய்ப்புகள், தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம். இப்போ வந்து ஏதாவது பணம் வரனா கூட வரும், ஏதாவது மணி லாக் ஆகிருக்கும் ஒரு சில பேருக்கு, பணம் வரக்கூடிய சூழ்நிலைகள், மூதாதையர்கள் சொத்து வரக்கூடிய சூழ்நிலை, இது மாதிரி பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், வேலை சார்ந்து இருக்கக்கூடிய நெருக்கடிகள், நீங்கள் விவசாயம் செய்து கொண்டு இருந்தாலும் சரி அந்த விவசாயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, நீங்கள் சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு பொட்டி கடை வச்சுருந்தா கூட சரி நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் இந்த
ராகு தசையில், அதாவது முதல் 12 வருஷத்தில். பின்னாடி வரக்கூடிய 6 வருடம் இருக்கு இல்லையா, நிறைய பேருக்கு கெடுபலன்களை தான் கொடுத்துருக்கு உங்கள் லக்ன அமைப்பை பொறுத்து. அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ ராகு தசை வளர்ச்சிகளை கொடுக்கும், பண வரவுகளை கொடுக்கும். ஏன்னா குரு பார்வை ஒன்றே போதும். இந்த வருடத்தில் இந்த ராகு பகவானுக்கு குரு பார்வை இருக்குது, சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராகு தசை ஃபுல்லாகவே நல்ல ஒரு வளர்ச்சி, தொழில் மேன்மை, அதில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கிறது. வீட்டில் வந்து எப்படியும் 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால வீட்டில் யாருக்கோ திருமணம் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, திருமணம் கைக்கூடி வரலாம், இப்போ கைக்கூடி வரும். வீடு கட்டக்கூடிய அமைப்பு, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். அதுலேயும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து கேது பகவான் இருக்கிறது அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். தொழில் சார்ந்து நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா குழந்தைகள் ரீதியாக இல்லை வாரிசுகள் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும். யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து 7 சனி அஷ்டம சனி இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். இப்போ அந்த கஷ்டங்கள்லாம் இருக்காது. இப்போ வாரிசுகளுக்கு திருமணம் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, இப்போ திருமணம் கைக்கூடி வரும். எல்லாமே சுப விசேஷங்கள் சார்ந்து நிறைய முன்னேற்றங்கள் கொடுக்கும் இந்த காலகட்டங்களில். 66 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் குருதசை. குருதசை சொல்லவே தேவையில்லை, ராகுதசைக்கு சொன்ன மாதிரி குருதசைக்கு சொல்லலாம். நிறைய ஒரு நல்ல ஒரு ஏற்றங்கள் உண்டு. தொழில் முன்னேற்றம், வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம், குடும்ப சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வளர்ச்சி, வாரிசுகளோட வளர்ச்சி, வண்டி வாகன சேர்க்கை, அது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல வந்து குரு இருக்கிறதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும், விரயஸ்தானத்தில் சனி இருக்கிறதையும் கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா 12ஆம் இடத்துல சனி இருக்கும்போது நிறைய சுப விரயங்களை அதிகமாக கொடுப்பார். வேலை சார்ந்து நிறைய செலவுகள், அந்த செலவுகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் சுப செலவுகளாக இருக்கும், தேவையான செலவுகளாக இருக்கும். ராசிக்கு 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பாகிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், ஒரு துளி கூட கெடுக்காத கிரகம் அப்படின்னாக்கா அந்த குரு பகவான் தான். முதல் தர யோகாதிபதி அப்படின்னாக்கா இந்த குரு பகவான். பிறகுதான் சூரிய பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த குரு தசையில் நல்ல ஒரு வளர்ச்சி. இத்தனைக்கும் லாபஸ்தானத்தில் ராகு, 5ஆம் இடத்துல கேது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தொழிலில் இருக்கிறீங்களா, தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். புதுசாக ஒரு தொழில் தொடங்குறது, ஏற்கனவே தொழிலில் வந்து கொஞ்சம் பாதிப்புகள் இருந்துச்சுனாக்கா, வருமான குறைபாடுகள் இருந்துச்சுனாக்கா இப்போ நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள். இப்போ வந்து ஆன்மீகம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். இந்த டைமில் வந்து நீங்கள் கோயில் குளம் போயிட்டு வர்றது, இது மாதிரி நிறைய ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வர மாதிரி சூழ்நிலைகள், குடும்பத்தோட நிறைய சுற்றுலா போயிட்டு வர மாதிரியான சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களை கொடுக்கும். 82 வயசுக்கு மேலே 19 வருடங்கள் சனி தசை. இந்த சனி தசை பெருசாக கெடுக்காது. பின்னாடி வரக்கூடிய சனி தசை மன அமைதியை கொடுக்கும். ஏன்னா ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதும், வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும் அப்படிதான். லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்குது, அதுலேயும் நிழல் கிரகம் இருக்குது. அந்த நிழல் கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் இடத்துல இருக்குது. அது வக்ரமாகும் போது உங்களுக்கு நல்லா இருக்கும். இன்னும் இப்போ கூட ஒரு சில பேருக்கு வந்து உடல்நிலை பாதிப்பு கொடுத்துருக்கலாம், ஒரு சில பேருக்கு மருத்துவ செலவுகள் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். இந்த மருத்துவ செலவுகள் கம்மியாகும், உடல்நிலை பாதிப்புகள் கொஞ்சம் கம்மியாகும், வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும், மன அமைதி கிடைக்கும். இப்போ வந்து ஆன்மீகம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம், எதுலேயுமே வந்து வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். பின்னாடி வரக்கூடிய சனி தசை அந்த அளவுக்கு கெடுபலங்களை கொடுக்காது. உடல்நிலை தொந்தரவுகள் ஒரு சில பேருக்கு இருந்துச்சுனாக்கா அது கிளியர் ஆகும். உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். நன்றி.